ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நியூ இயர் முடிஞ்சு நம்ம ஒரு லாங் வீடியோ நம்ம இப்போ தான் அப்லோட் பண்ண போகிறோம். நம்மளோட இன்டர்வியூ ஸ்டேட்டஸ் பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இன்டர்வியூ ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கம்பெனிஸ்லேயுமே எனக்கு வந்து ஃபைனல் ரவுண்ட் வந்து ஒரு கம்பெனியில் ஃபைனல் ரவுண்ட் முடிஞ்சுது. செகண்ட் கம்பெனியில் இந்த வீக்கில் ஃபைனல் ரவுண்ட் இருக்க வேண்டியது ஜான் ஃபஸ்ட் வீக்கில். மண்டே வந்து ஃபைனல் ரவுண்ட் வச்சுக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே இன்றைக்கி ஒரு யூஎஸ் பேஸ்டு ப்ராஜெக்ட் வந்து ப்ரொடக்ஷன் சப்போர்ட் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அது அப்ளை பண்ணலாமான்னு பார்த்தேன். பட் அது வந்து நைட் ஷிஃப்ட் 5 to 2. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா ஓகே அப்படின்னு தான் நான் யோசித்தேன். பட் தே ஆர் ஆஸ்கிங் ஃபார் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ். ஸோ இது வந்து ரொம்ப ட்ராவல் பண்ணுறதுக்கு ஆஃப்டர் 2 o'clock என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ரொம்பவே ரிஸ்க்காக இருக்குது. அண்ட் இந்த நியூ இயரில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு கொஞ்சம் மெடிக்கல் எக்ஸாமைன் இருக்குது. இந்த ஃப்ரீ டைமில் மெடிக்கல் எக்ஸாமைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் எக்ஸாமைன் ஸ்டார்ட் பண்ணோம். அண்டு என்னோடய கையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாக்காக ஒரு இது மாதிரி வந்துருக்கு. ஸோ இது என்னென்னு தெரியல. அண்டு சேம் அதே இது பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு ஆர்யூடி பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ ஹெலிகாப்டர் பைலோரி அப்படிங்கிற ஒரு வைரஸ் வந்து அட்டாக் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் எனக்கு வந்து இரைப்பை வந்து கொஞ்சம் வீக் ஆகிடுச்சு. ஸோ 2.5 yearsஆக ஸ்டொமக் பெயின் இருந்துச்சு. பட் நாங்கள் வந்துட்டு அல்சர் ஆர் சம் அதர் மசில் பெயின் ஆர் ஏன் வலிக்குதுன்னு தெரியாமல் ரீசனில் இருந்தோம். பட் எனக்கு நல்லாவே சிம்டம் தெரிஞ்ச உடனே பார்த்துருக்கணும். இதுவே சிடி எம்ஆர்ஐ பார்த்திங்கன்னா 6 months முன்னாடி எடுத்தோம். இப்போது என்னோடய ஸ்டொமக்கில் வந்து விரல் வச்சாலே வந்துட்டு சின்ன சின்ன கட்டி மாதிரி தெரியுதுன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் ரொம்பவே பயம் ஆகிடுச்சு. ஸோ எண்டோஸ்கோப்பி பண்ணிவிட்டு பயாப்சி பண்ணி பார்க்கும்போது ஹெச் பைலோரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு வயிற்றில் சின்ன சின்ன கட்டியாக இருக்கிறது வந்து கொலஸ்ட்ரால் கட்டியாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். சாமியும் ப்ரே பண்ணிக்கிறேன், நீங்களும் ப்ரே பண்ணுங்கள். அண்ட் இப்போ ஒரு 15 days மெடிஷன் எடுக்கணுமா ஹெச் பைலோரிக்கு. பட் என்னோடது வந்து ஸ்டேஜ் 4 இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அதுக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. பிகாஸ் என்னோடய இரைப்பை வந்து எக்ஸஸ் கொலஸ்ட்ரால் வந்து நம்ம இரைப்பையை வந்து இரைப்பைக்குள்ளே நம்ம கொலஸ்ட்ரால் கட்டிகளை தள்ளி அங்கே ஒரு கட்டி உருவாக்கி நம்மளோட இரைப்பை வந்து என்னென்னு பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மூச்சுக்குள்ளே போய் அந்த இடத்துல போயிட்டு ஸ்பெசிஃபிக்காக மூச்சுக்குள்ளலுக்கும் வயிற்றுக்கும் இடையில் இரைப்பைக்கும் நடுவில் வந்துட்டு அது ஒரு கட்டி மாதிரி உருவாக்கிடுது போல். ஸோ இது வந்து டேப்லெட் சாப்பிட்டுங்க. பட் ஆப்ரேஷன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் ரொம்பவே பயந்துட்டேன். பட் இப்போவுமே ஸ்டொமக்கில் சின்ன சின்ன கட்டியாக கை வச்சா தெரியறது வந்து என்னங்கிறது எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. ஸோ சொல்லப்போனால் கேன்சராக இருக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு நான் ரொம்ப பயந்துட்டேன். ஸோ யாருக்கெல்லாம் வந்து உடனடியாக ஸ்டொமக் பெயின் வருதோ நீங்கள் வந்துட்டு இது வந்து சாதாரணமாக விட்டுறாதீங்க. இப்போ வந்து இந்த வைரஸ் எப்படி வரும்னா தண்ணியில் வரும், ஒருத்தவங்களோட எச்சிலிருந்து வரும்னு சொல்கிறாங்க. அண்ட் ஒருத்தவங்க எச்சில் சாப்பிட்டு பட்டு அதில் வந்துட்டு அந்த பிளேட்டை சரியாக கழுவாமல் அதில் நம்ம சாப்பிட்றோம், ஹோட்டல்ஸ் ரன் அப்படின்னா அதில் வரும்னு சொல்கிறாங்க. ஹோட்டல் ஃபுட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. காரம், எண்ணெய், கொழுப்பு இருக்கிற உணவுகள் வந்து இதுக்காகவே ஆகாது. நீங்கள் சாதாரணமாக வயிறு வலிக்குது அப்படின்னா ஸ்டொமக் பெயின், அல்சர் அண்ட் பீரியட்ஸ் பெயின். ஏன்னா நாங்கள் இன்னொரு ரீசன் வந்து ஹிமோக்ரோவிக் செஸ்ட் இருக்குது அப்படின்னு கர்ப்பப்பையில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் பெயின் இருக்கணும், அந்த இதுலேயும் நாங்கள் விட்டுட்டோம். ஸோ யாருக்காவது வயிறு வலிக்குது அப்படின்னா உடனே போய் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் பாருங்கள். ப்ராப்பராக எல்லா டெஸ்ட்டும் எடுங்க. ஸோ 30 years 34 yearsலேயே இப்போ எல்லாருக்கும் கொலஸ்ட்ரால் வருது. தென் அது சுகரை கன்வெர்ட் ஆகிடும். இன்சுலின் வந்து எக்ஸஸாக இருக்கிறது அது ப்ராப்ளம் சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி ப்ரோபயோட்டிக் எடுங்க, தயிர் எடுங்க. சிலர்லாம் வந்து பால் ஆகாது தயிர் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. பட் தயிர் வந்து குட் பாக்டீரியாவில் இருக்குது. அண்ட் சேம் ராகி ரிலேட்டட் ப்ராடக்ட் எடுத்துக்கிறதும் நமக்கு நல்லது. இதிலலாம் குட் ப்ரோபயோட்டிக் அண்ட் கால்சியம்ஸ் இருக்கோ அதை அதிகமாக எடுத்துக்கோங்க. 30 years மேலே நமக்கு இது ரொம்பவே தேவைப்படும். அண்ட் ஒரு 15 days மெடிஷன் எடுத்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு எப்படி இருக்கும்னு மோஸ்ட்லி சிசேரியன் அப்படிங்கிற மாதிரி தான் சார் சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இரைப்பை நம்ம எதனாலலாம் வீக் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு ஸ்டெராய்டு போட்டாலோ அண்டு டெலிவரி எப்போ மயக்கூசி போடுறாங்க இல்லைங்களா, அதனாலையும் ஸ்டெராய்டு டேப்லெட் எடுக்கிறனாலையும் அது வந்து இரைப்பை இதை டைரெக்டாக அட்டாக் பண்ணணும் ஸ்டெராய்டு. ஸோ நீங்கள் ஸ்டெராய்டு எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அண்டு ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். அதுதான் நான் சொல்கிறேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில். நம்ம சேனலில் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் சேனல் மானிட்டைசேஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.